கடவுளர் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் அப்படின்னாலே பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய காலபுருஷனுக்கு 3ஆம் இடான மிதுனத்தில் இருப்பார், காற்றாட்சியில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தன்னுடைய சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 12ஆம் இடான கடகத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். புதியதாக அதாவது குடும்பத்திலேருந்து முதல்ல இப்போ தான் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான சலுகைகள், சில விஷயங்கள் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரங்களில் தான் எந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய புரட்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் தான் பாருங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த நாட்களில் ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ தங்கத்துடைய விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மழை அதிக அளவில் ஒரு தேவையில்லாத இடத்துல அதிக அளவு பெய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தேவை இருக்கிற இடத்துல அதிகமாக மழை இல்லாமல் ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் மீன லக்கணத்தில் தான் உதயமாகுது. ஜூலை மாதமே ஆரம்பமாகுது. அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் உதயமாகுது. அப்போ ஆல்ரெடி பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது சூரியன் மிதுனத்தில் விழுகுது. அப்போ இதனால் பாருங்களேன், நாட்டு மக்களுக்கும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு போக்குவரத்து ஒரு நிலவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஒருத்தவங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காண்டி எக்ஸாம் எழுத நினைப்பாங்க, அது எழுதலாமா இல்லை தள்ளி போடலாமா, எப்போ செஞ்சால் எந்த காரியம் வெற்றியாகும், இப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான தனுசு ராசி நேயர்களே, ஜூலை மாதம் ஆரம்பமே உங்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் தள்ளி போன தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணங்கள் உடனடியாக நிச்சயிக்கப்படும். இப்போ வேலை இல்லாமல் இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அப்போ வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வருமானம் குறைவாக இருக்குது, இதை விட வருமானம் அதிகமாக இருக்குமா, இல்லை வெளியூருக்கு போகலாமா, இடமாற்றம் எனக்கு வருமா, இடமாற்றம் நல்லதாக அமையுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதிகமான அளவில் உங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அளவில் தான் இந்த ஜூலை மாதம் இருக்குது. சரி, ஜூலை 16க்குள்ளே நீங்கள் புதிய காரியங்களில் நீங்கள் ஒரு தொடக்கத்துக்கு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு முயற்சியில் எடுக்கணும், இல்லை தொழில் விஷயமாக எடுக்கணும், வேலை விஷயமாக எடுக்கணும், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூலை 16க்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஜூலை 16க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் அந்த எடுக்கிற முயற்சியானது கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசினானோட சேர்க்கைப்பட்டிருக்காரு. அப்போ அதுவுமே ஒரு கஜகேச்சரி யோகத்தை தான் கொடுக்குது. கஜகேச்சரி யோகத்தை கொடுத்தாலும் பாருங்கள், அது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா அரசியல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு லாபமானதாக அந்த நாட்கள் இருக்கும். ஜூலை 16க்கு அப்புறம் திடீர்னு பாருங்கள், யாருக்காவது வேலைக்கு எழுதி போட்டு ரொம்ப வருஷமாக இருக்கும், அதே மறந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கார்டு வரும். அப்போ தான் நினைப்பாங்க, ஐயோ நம்ம போட்டிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அளவில் தான்
இப்போ தனுசு ராசிக்கான ஜூலை 16க்கு அப்புறம் நாட்கள்லாம் இருக்குது. ஏன்னா குரு கூட போய் சூரிய சேராரில், குரு உங்கள் ராசி அதிபதி இல்லை அப்படிங்கிறப்ப. அதே மாதிரி பாருங்க, அந்த குரு பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்குது, பதவி உயர்வு. நான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா பதவி உயர்வு அதிகமாக இருக்குது. அது கூட சூரியன் சேர்ந்து வேறு இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு அரசியலில் செல்வாக்கு உயரும். திடீர்னு பாருங்கள், ஒரு அரசியலில் ஒரு பதவியில் அடித்தட்ட கலர் வைப்பீங்க, திடீர்னு பாருங்க உங்களுடைய மதிப்பு அங்கே வந்து உயர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து. அப்போ உங்களால் வந்து இந்த ஆனி மாதத்தில் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, அந்த மாதம் ஆரம்பத்துலேயே பாருங்க 5ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய யோகஸ்தானத்தை பார்க்குறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு, அந்த பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். ஜூலை மாதம் ஆரம்பத்திலேயே வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து அவங்களும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ என்னதான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுடைய பூர்வ புத்திர பாக்கியாதிபதியை, பூர்வ புத்திராதிபதியான செவ்வாயை பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலேயே கொஞ்சம் நிறைய போராட்டங்கள், தடைகள் ஏற்படும். அப்போ அந்த தடைகளையும் தகர்த்திருக்கக்கூடிய அளவுக்குள்ளே இந்த ஜூலை மாதம் பாதிக்கு அப்புறம் வந்து கிரகநிலைகள் மாறும். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுடைய பிள்ளைகள் வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வண்டி வாகனங்களில் போகிறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நான் வெளியூரில் தங்கி படிக்கிறேன், நான் வெளிநாட்டில் தங்கி படிக்கிறேன், வெளியூரில் தங்கி வேலை செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. சரியாக நட்புகளோடு சேர்ந்து வெளியில் போகிறது வாரது எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா ஏதாவது சட்டச்சிக்கலில் மாற்றக்கூடிய அளவில் இந்த கிரக நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சரியான ஒரு தகுந்த நபர் கூட நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கிறது இந்த தனுசு ராசியை சேர்ந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். உடம்புல ஏதாவது கால்சியம் பவர் கம்மியாகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நீங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீக வழிபாடுகள், அதாவது ரொம்ப பிரயாணம் பண்ணி கடல் கலந்து போய் ஒரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு வழிபாடு செய்கிறது, தீர்த்த யாத்திரை செல்வது, இது எல்லாமே நீங்கள் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு மிகவும் திருப்திகரமானதாக அமையும். அதே மாதிரி பாருங்கள், எதிரிகளுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவீங்க. எதிரிகள் வந்து உங்களுக்கு யாராக இருந்தாலுமே வந்து இந்த மாதத்தில் பிற்பகுதியிலேயே வந்து அந்த எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட விலகி போயிடுவாங்க. போதும், இனிமேல் அவட்ட போய் நம்மளுடைய இதெல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவில் வந்து எதிரிகளுடைய கை உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. முடிஞ்சால் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டுக்கு நான் போய் ரொம்ப நாள் அங்கேருந்து வேலை பார்க்க முடியாது. உங்களால் வந்து கொஞ்ச நாள் போவீங்க, கொஞ்ச நாள் வருவீங்க, அப்படி தான் இருக்க முடியும். முடிச்சு நின்று அங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் தடை பெற்ற திருமணங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடிவாகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை தான் குரு பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு சுபகாரிய நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று உங்களுக்காக இருக்குன்னா, நீங்கள் தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிய வரும் உங்களுக்கு வந்து. அப்போ சுபகாரியம் நடக்கிறது மூலமாக குடும்பமே ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே ஒரு ஆழ்த்துறதுக்கு, மகிழ்ச்சியான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்குனால பாருங்கள், எல்லோரும் சமரசமாக உட்காந்து பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி, சிவாலயங்களில் வீட்டிற்கும் பெண் தெய்வம் மீனாட்சி, இல்லைன்னா காசி விசாலாட்சி, காமாட்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வத்திற்கு நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை ஒரு மாலை 6 மணிக்கு மேலே போய் அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து 2 மாவிளக்குலேயே பாருங்கள் 2 மாவிளக்கு செஞ்சு அதிலே நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே உட்காந்து
ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் தற்காத்து உங்களுடைய குடும்பம் மன மகிழ்வோடு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.